வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ்செல்வன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்புட் அண்டு அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி வந்து சி ப்ரோக்ராமில் இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா இன்புட் அண்டு அவுட்புட் ப்ராசஸ். இப்போ முதல்ல நம்ம வந்து இன்புட்டை கெட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து என்ன தேவை அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் வந்து தேவை. வேரியபிள்னா என்னது அப்படின்னா நம்ம ஒரு 2 நம்பர் தரப்போகிறோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணணும், கம்ப்யூட்டரோட மெமரியில். அப்போ அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிற நம்பர் வேல்யூவை நம்ம திரும்ப எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் அப்படின்ற ஐடென்டிஃபையர் வந்து வேணும். It is a identifier or address of a given value. Address of a given value அப்படின்னா நம்ம தரப்போகிற ஒரு வேல்யூக்கு ஒரு அட்ரஸாவோ இல்லை ஒரு ஐடென்டிஃபையராவோ இந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்டாக்ஸ்னா என்னது அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணணும் கோடிங்கில். அப்போ வேரியபிளை முதல்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணணும், டிக்ளரேஷன். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனோட சின்டாக்ஸை முதல்ல ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்புன்னு டேட்டா டைப் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் வேல்யூ கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ்க்கான டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. லைக் இன்டீஜர், ஃப்ளோட்டு, லாங் இன்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம கேரக்டர் வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா கேரக்டர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது மாதிரி நம்ம டேட்டா டைப்பை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வேரியபிளுக்கு நம்ம வந்து நேம் அப்படியே லைனாக அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் எவ்வளோ வேரியபிள் வேணுமோ நம்ம லைனாக வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நம்பர் டைப்பில் இன்புட்டை கெட் பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக அது இன்ட்டுன்னு சொல்லுவாங்க டேட்டா டைப்பு. ஒரு 3 வேல்யூ கெட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். வேரியபிள் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் லெட்டராகவும் கொடுக்கலாம், அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஒரு நேமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ரெண்டு ஹெடர் ஃபைல் டைப் பண்ணிட்டு include conivo.h void main. இப்போ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா 2 இன்புட் நம்ம வந்து வாங்குகிறோம், அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லைக் n, m and k. n, m and k 3 வேரியபிளோட டேட்டா டைப்புமே என்னது அப்படின்னா இன்ட்டுனா நம்பருக்கான டேட்டா டைப்பு. அப்போ இந்த வேரியபிள்ஸில் நம்ம நம்பர் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து இங்கவே என்ன பண்ணுறேன்னா n = 30 அப்படின்னு போடுறேன் அண்ட் m = 40 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ k = எக்ஸ்பிரஷன் இதில் தான் கொடுக்க போகிறோம், n + m அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு கேல தான் ஸ்டோர் ஆகுது. கடைசியாக த அடிஷன் ஆஃப் 2 numbers இஸ் அப்படின்னு போட்டு %d போடணும். இது %dனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைப் காஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இன்புட்டை என்ன டேட்டா டைப்பில் பிரிண்ட் பண்ண போகிறோம் பிரிண்ட் லைனில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டைப் காஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து %d போட்டோம் அப்படின்னா டிஜிட்ஸாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம்.
இல்லை ஒரு டாட் வேல்யூ இருக்குது, டெசிமல் பாயிண்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அது வந்து பர்சன்டேஜ் எஃப் வந்து போடணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய டைப் காஸ்டிங் இருக்குது, லேட்டரான அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வெளியில், அதாவது டபுள் கோட்ஸ்க்கு உள்ளார த அடிஷன் ஆஃப் 2 numbers is அப்படின்னு போட்டுட்டு அந்த டைப் காஸ்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் கேவோட வேல்யூ வந்து கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த பர்சன்டேஜ் டி வந்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இந்த கே வேரியபிளோட வேல்யூவை எடுத்து இந்த அடிஷன் ஆஃப் 2 numbers லைனுக்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ அந்த டைப் காஸ்டிங் எங்கே நம்ம பர்சன்டேஜ் டி வந்து இந்த லைனில் எங்கே போடுறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் get ch அப்படின்னு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவுட்புட்டே வந்துடுச்சு. த அடிஷன் ஆஃப் 2 numbers is 70 அப்படின்னு வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம இதை அலைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ இது நியூ லைனில் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே மேலே போயிட்டு /n அப்படின்னு கொடுக்கலாம். புதுசாக ஒரு லைனில் வரும். அந்த மாதிரி எவ்வளோ /n கொடுக்குறோமோ அவ்வளோ டைம் கீழே வரும். அடுத்தது /t வந்து போட்டோம் அப்படின்னா அந்த நியூ லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் 5 ஸ்பேசஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது மாதிரி எத்தனை /t வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் லைனை பிரிண்ட் பண்ண வைக்கிறத ஒரு அலைன்டாக பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து இந்த /n/t இதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இப்போ நம்ம இந்த மாதிரி பண்றது வந்து கம்பைல் டைம்ல இன்புட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைல் டைம் இன்புட்ஸ் இது இந்த மாதிரி தரது கம்பைல் டைம் இன்புட்ஸ். இதே நம்ம வந்து ரன் டைம்ல கொடுக்கணும்னா, அதாவது ரன் டைம்னா இந்த பிளாக் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, அவுட்புட் ஸ்கிரீன்னு சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல நம்ம வந்து யூசரே வந்து யார் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பார்க்குறாங்களோ அவங்களே வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி பண்ணணும்னா அது ரன் டைம் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரன் டைம் இன்புட்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே printf மாதிரியே scanf அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ printf வந்து எப்படி ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி scanf அப்படின்றது ரன் டைமில் இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு லைன் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், என்னன்னா என்டர் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆக போகுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து கார்பேஜ் வேல்யூ வந்து இருக்குது, அடிஷன் ஆஃப் 2 numbers. ஏன்னா நம்ம தான் இன்புட்டே கொடுக்கல இல்லையா, இன்புட் கொடுக்காம ஆட் பண்ணோம்னா அதுவே ஒரு வேல்யூவை சிஸ்டமாக ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு பேர் தான் கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இன்புட் இந்த ரன் டைமில் கெட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா scanf அப்படின்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ என்டர் த வேல்யூக்கு கீழே scanf அப்படின்னு போடுங்க. எத்தனை இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா 2 இன்புட் தான் வாங்க போகிறோம். n வேரியபிளுக்கு ஒரு இன்புட்டு, m வேரியபிளுக்கு ஒரு இன்புட்டு. ஸோ அதோட டைப் காஸ்டிங் %d 2 வாட்டி %d வந்து கொடுக்கணும். ஏன்னா 2 இன்புட் தரப்போகிறதுனால 2 டைம்ஸ் வந்து %d டைப் காஸ்டிங் வந்து போடுங்க. இன்புட்டை கெட் பண்ணும்போதுமே நம்ம வந்து அது இன்டீஜர் டைப்பு டிஜிட்டு அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டைப் காஸ்டிங் கொடுத்தாகணும். அதே மாதிரி அந்த வேரியபிள்ல இருந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஸ்கேன்எஃப்ல வெளியில் டபுள் கோட்ஸ்க்கு வெளியில் கமா போட்டுட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி n வேரியபிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ nல ஸ்டோர் ஆகும். அடுத்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி m வேரியபிள் போடுங்க. ஸோ ஏன் இங்கே ஆம்பர்சண்ட் வருது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது என்னன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் ஒரு மெமரி அட்ரஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தான் வந்து வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறோம் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்மளோட யூசேஜ்க்காக. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாக வேரியபிளை வந்து எடுத்து யூஸ் பண்ணாது. வேரியபிள்ன்றது நம்மளோட ரெஃபரன்ஸு. கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒவ்வொரு மெமரி அட்ரஸை வந்து க்ரியேட் பண்ணிடும். நம்ம இப்போ இன்புட்டை ரன் டைமில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா அந்த மெமரி அட்ரஸை தான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆம்பர்சண்ட் போடும்போது அது என்னோட மெமரி அட்ரஸை லொக்கேட் பண்ணுது. அதே மாதிரி எம்முக்கு எம்மோட மெமரி அட்ரஸை லொக்கேட் பண்ணுது. அப்போ மெமரி அட்ரஸ்ன்றதை லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆம்பர்சண்ட் கொடுக்குறோம்.
அது இன்புட் கெட் பண்ணும்போது மட்டும்தான். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன் பிரிண்ட் லைன்ல வேரியபிளுக்கு ஆம்பர்சன்ட் போட மாட்டாங்க, ஸ்கேன்எஃப்ல வந்து ஆம்பர்சன்ட் போடுறோம் அப்படின்னா இதுதான் மீனிங், இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம அதே வேரியபிள்ல இருந்து வேல்யூவை எடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பர்சன்ட் தேவைப்படாது, டைரக்டா வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேல்யூவை இன்செர்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ரன் டைம்ல வேல்யூ கெட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது பிளிக் ஆகுது பாருங்க இன்புட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு 2 வேல்யூ கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த வேல்யூ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்டர் பண்ணி அடுத்த வேல்யூ தரலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ n-க்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகிடும், செகண்ட் கொடுத்தது m-க்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்டர் பண்ணனா அவுட்புட் வந்து the addition of two numbers is 79 அப்படி சொல்லிட்டு வந்துடும். இப்படி தான் நம்ம வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் பார்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ இந்த n வேல்யூ அண்ட் m வேல்யூ இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த பிரிண்ட் லைன்ல பிரிண்ட் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது, டைரக்டா the addition of n equal to இது ஜஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். n equal to என்னோட வேல்யூ வரணும் அந்த இடத்துல, அப்போ அங்க %d கொடுங்க, அண்ட் m equal to இங்க ஒரு %d, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி is the %d அது போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற n equal to %dக்கு என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதனால கமா n ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க வேரியபிள் நேம் பிரிண்ட் லைன்ல. அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிற m equal to %dக்கு m ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால கமா m போட்டுட்டு லாஸ்ட் இருக்க %dக்கு k வரணும். அதனால k போட்டுறோம். அப்போ என்னோட வேல்யூ n கமா m கமா k, என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், m ஓட வேல்யூ m க்கு நேரா பிரிண்ட் ஆகும், k ஓட வேல்யூ k க்கு நேரா பிரிண்ட் ஆகும். ஐ மீன் லாஸ்ட் ஈஸ்க்கு அப்புறம் பிரிண்ட் ஆகும். இந்த வேரியபிள் நீங்க கொடுக்கறத ஆர்டர் மாத்தினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கம்ப்யூட்டரும் வந்து என்ன பண்ணிடும், ஆர்டரை மாற்றி தான் பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் பிரிண்ட் லைனு n equal to அப்படின்றது m equal to அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து அது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் லைனாக தான் பார்க்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த வேரியபிள் போடுறீங்களோ அந்த வேரியபிளோட வேல்யூ தான் வரும். அதனால நீங்கள் பார்த்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் n equal to என்னோட வேல்யூ வந்திருக்கு அண்ட் m equal to 45 இஸ் ஆட் பண்ணோம்னா 68. இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Tamshilvan. Thank you.